இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மணி, அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி, பழனியப்பன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அந்த வாழ்த்து பெற்ற நிகழ்ச்சியை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவிலே கருத்து தெரிவித்த திமுக தொண்டர் ஒருவர், கட்சியில் ஒன்றிய பேரூர் செயலாளர்களின் ஜாதி தீண்டாமை தான் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவரே, அதை கொஞ்சம் கவனியுங்கள். அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல அரசியலை கற்றுத்தர வேண்டிய பேரூர் ஒன்றிய செயலாளர்களை நியமித்தால்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் இன்னும் 7 தலைமுறைக்கு அசைக்க முடியாது என்று முதலமைச்சருடைய சமூக வலைதள பக்கத்தில் திமுகவை சார்ந்தவரே பதிவு செய்திருக்கிறார். வேறு கட்சியை சார்ந்தவர்கள் பதிவு செய்திருந்தால் பரவாயில்லை, திமுகவை சார்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கையை கட்டி வாயை பொத்தி நின்று கொண்டிருக்கிறார். கூட்டணி தர்மம் என்று வருகின்ற பொழுது அம்பேத்கரியத்தை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறார். பெரியாரியத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் தலைகுனிந்து நிற்கிறார். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இன்றைய நிலைமை. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்றதற்கு காரணம் அரூர் பகுதியிலே இருக்கின்ற தலித் சமூகத்தின் ஓட்டுக்கள் தான் என்று திமுகவினரும் பல ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக என்று கேட்டால், தொடர்ந்து தலித் சமூகமும் வன்னியர் சமூகமும் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும், இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு பங்கம் வராது என்பதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு தலித் சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் ஒரு மோதலை உருவாக்குகின்ற, வன்மத்தை உருவாக்குகின்ற போக்கை தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகவே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவை சார்ந்தவரே சமூக வலைதள பக்கத்தில், அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சமூக வலைதள பக்கத்தில் திமுகவினுடைய பேரூர் ஒன்றிய செயலாளர்கள் ஜாதி வெறியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவற்றை பற்றி திருமாவளவன் பேச வேண்டாமா? இப்பொழுது என்ன சொல்ல போகிறது திமுக? ஜாதியை ஒழிக்க வேண்டும், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், இரட்டை கோலை முறையை ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கருக்கு 7 சிலைகளை வைத்து இரட்டை கோலை முறையை அரியலூர் மாவட்டத்தில் ஒரே இரவில் ஒழித்து கட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஜாதி வெறி கட்சி என்று பேசுகின்ற திருமாவளவன், ஜாதி பித்தர்கள் என்று பேசுகின்ற திருமாவளவன், மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையே குறை சொன்ன திருமாவளவன், ஜாதி வெறியோடு ஜாதி ஆணவத்தோடு இருக்கின்ற திமுகவுடைய பேரூர் ஒன்றிய செயலாளர்களை தருமபுரி மாவட்டத்திலே பார்த்து ஏன் திருமாவளவன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கவில்லை? திமுகவினர் இவர்களை அவமரியாதை நடத்தினால் அது மிகப்பெரிய மரியாதை என்று இவர் அவருடைய கட்சிகளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறாரா? அடங்க மறு அத்து மீறி என்று போதித்த திருமாவளவன் ஏன் திமுகவிடம் மட்டும் அடங்கி இருக்கிறார்? ஏன் அத்துமீற தயங்குகிறார்? பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது வன்னியர் சமுதாயம் என்றால் மட்டும் அடங்க மறுப்பார்கள், அத்துமீறுவார்களா? வடதமிழகத்திலே ஜாதி தீண்டாமை இருக்கின்ற பொழுது, வடதமிழகத்திலே ஜாதி தீண்டாமை தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது அதை எதிர்த்து போராடி ஜாதி தீண்டாமையை ஒழித்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். ஆனால் தென் தமிழகத்திலே ஜாதி தீண்டாமை இருக்கிறது, ஜாதியின் பெயரால் கலவரம் நடக்கிறது. ஆனால் அங்கே நடக்கின்ற கலவரத்திற்கு எதிராக ஏன் திருமாவளவன் வாயை திறந்து பேசுவதில்லை? அவருடைய கூட்டணி கட்சியான திமுகவிலேயே ஜாதி தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது என்று திமுகவை சார்ந்தவரே சொல்கிறார். இப்பொழுது ஏன் திருமாவளவன் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறார்? வன்னியரசு ஏன் மௌனமாக இருக்கிறார்? தீவெட்டிப்பட்டியில் ஒரு கலவரத்தை கஞ்சா குடித்தவர்கள் தூண்டிவிட்டு நகைக்கடைக்கு தீ வைத்த பொழுது கண்கூடாக காவல்துறையே அந்த நகைக்கடைக்கு தீ வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவையெல்லாம் கேமராவில் பதிவு செய்யப்பட்டு அவையெல்லாம் கேமராவில் பட்டவர்த்தமான ஆதாரத்தோடு சிக்கி அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த பிறகும் கூட சேலத்திலே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் MLA SS பாலாஜி உள்ளிட்டவர்கள்
சேலத்திலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வன்னியர் சமூகத்திற்கு எதிராக வன்மத்தை கக்கிவிட்டு சென்றார்களே, ஏன் அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் இப்பொழுது தருமபுரியிலே பேரூர் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், அவர்களால் தீண்டாமை உருவாக்கப்படுகின்ற பொழுது, அவர்களால் தீண்டாமை தலைவரித்தாடுகின்ற பொழுது அதை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்பதில்லை? இதுதான் இந்த நாட்டில் கூட்டணி தர்மம் என்று திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போதிக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை, டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து அந்த கூட்டணி கட்சிகளை எதிர்க்க தயங்கியதில்லை. ஏன் திமுகவுடைய சிறுபான்மை அரசு, கலைஞருடைய அரசு நடந்த பொழுது அன்றைக்கு கலைஞர் அரசுக்கு ஆதரவு கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க தயங்கியதே இல்லை. திமுக அரசுக்கு தினந்தோறும் நெருக்கடி கொடுத்து பல மக்கள் நல பிரச்சனைகளை சாதித்து காட்டியவர் டாக்டர் ஐயா அவர்கள். ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் என்பதால் அவர் தீண்டாமையை ஒழிக்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவன் தீண்டாமை ஒழிப்புக்கு துணை போகிறார். தீண்டாமை ஒழிப்பை கட்டுப்படுத்த தவறிய திமுகவிற்கு துணை போகிறார். தீண்டாமையை ஒழிக்க தவறுகிறார். ஆகவே திருமாவளவன் பேசுவதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் வெற்று பேச்சு, வெற்று கோஷம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.